ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு தேங்காய் ஊற்றாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி இருக்கும், நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் 2 போட்டு நல்லா பொரிஞ்சதையும் வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா பாதி பக்குவமாக வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தேவையான பொடி ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தேவையான பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். இப்போ நல்லா அந்த கத்திரிக்காயில் எல்லா பொடியெல்லாம் நல்லா கலங்கணும். இப்போ கலந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த 2 தக்காளியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, அளவான கிரேவி மாதிரி தான் வைக்கிறோம். நல்லா அந்த தக்காளியெல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வைப்போம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த 3 தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம வணக்கும் போதே பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் சேர்த்தும் போது கொஞ்சம் 3/4 பதம் வெந்திருக்கும். இந்த அளவில் நம்ம தேவையான புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். நம்ம ரொம்ப இது பண்ணணுன்னா, ரொம்ப உங்களுக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவில் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கிரேவி பதத்துக்கு கொண்டு வருவாங்க. தொக்கு மாதிரி இருக்கும், சாப்பாடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு சில பேர் இது பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதனால் எனக்கு இன்னி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஒரு புளிக்குழம்பாக இருக்கட்டும், நம்ம தேங்காய் ஊற்றாமல் வைக்கும்போது நம்ம கடைசியாக ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சோம்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.